இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. கஜினி மாமுது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? 17. கஜினி மாமுது எந்த ஆண்டு சோம்நாத்தின் மீது படையெடுத்தார்? 1025. கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? குர்ரவ் ஷா. மம்லக் வம்சம் என்றால் என்ன? அடிமை வம்சம். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 7. மண் துகள்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1953. மொத்த பாசன பரப்பில் கால்வாய் பாசனத்தின் பரப்பு எத்தனை? 24%. கால்வாய் பாசனத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. மத்திய அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது? 3. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2. முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம்? 5. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 78. GNH என்ற வார்த்தையை உருவாக்கிய ஆண்டு? 1972. மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை அறிமுகப்படுத்திய ஆண்டு? 1990. இந்தியாவில் 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் எத்தனை மடங்காக உயர்ந்துள்ளது? 2. இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த தரவரிசையில் உள்ளது? 6. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம், தொலைவு. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு? நாட். சமநிலை எத்தனை வகைப்படும்? 3. திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் எனப்படும்? முடுக்கம். ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி 2r. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு எது? ஹைட்ரஜன். இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம்? பிஸ்மத். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர்? டால்டன். பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு டஸ் என்று பெயர்? மஞ்சரி. ஒரு பால் மலருக்கு எடுத்துக்காட்டு? பூசணி மலர்.